ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் கிட்னி டிசீஸ்னு பார்த்துட்டீங்கன்னா உலக அளவுல ஃபர்ஸ்ட் சர்க்கரை நோய் தான், ரெண்டாவது உயர் ரத்த அழுத்தம், நம்மளோட ஹை பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான், மூணாவது நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரி, குடும்பத்துல யாருக்காவது கிட்னி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க வாரிசுகளுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாலாவது ரீனல் ஸ்டோன்ஸ், நம்ம கிட்னில கல் வருதுன்னு சொல்லுவோம். அது சில பேருக்கு அடிக்கடி வரும். ஒரு தடவை கல் வர போதும் அது கிட்னியை கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கும். அஞ்சாவது இன்ஃபெக்ஷன்ஸ், கிட்னில பைலோனெஃப்ரைட்டிஸ், ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால கிட்னி பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்த காஸ் பாத்தீங்கன்னா வலி மாத்திரைகள், நாட்டு மருந்துகள் அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கிட்னி பாதிப்பு வர வாய்ப்புகள் உண்டு. இப்ப ஜாஸ்தியா வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அதிக உடல் பருமன், ஒபிசிட்டி ரிலேட்டட் கிட்னி டிசீஸ்னு இப்போ ஒரு புது என்டைட்டியே வந்திருக்கு. ஸோ வெயிட் கண்டிப்பா கம்மி பண்ணணும். லாஸ்ட் அண்ட் காமன் காஸ் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால். அதிக ஸ்மோக்கிங் இருந்துச்சுனாலும் ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணாலும் கிட்னிக்கு போற ரத்தம் கம்மியாகும். ஸோ கிட்னி போற ரத்த குழாயும் டேமேஜ் ஆகும். ஸோ இதனால கிட்னி பாதிப்புகள் வர வாய்ப்புகள்